ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில நிமிஷங்கள் என்ன நடக்கிறது என்பதே உனக்கு புரியவில்லை. ஆனால் எல்லா விஷயமும் எனக்கு புரிந்துதான் செய்கிறேன். ஒவ்வொரு நேரமும் நீ யோசிப்பாய், என்ன வாழ்க்கை இது, ஒன்றுமே புரியவில்லை. ஒவ்வொரு நேரமும் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு நேரம் ஒரு நபர்களை புரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்து கொண்டு அவர்கள்தான் இனிமே எல்லாம் என்று நினைத்து பழகினார். இல்லை இல்லை, இவர்கள் இன்னும் நீ புரிந்து கொள்ளவே இல்லை என்று அவர்களுடைய முகத்தை அவர்கள் காட்டி விடுகிறார்கள். யாருமே இப்பொழுது எல்லாம் உண்மையாகவே இல்லை சாயி. எனக்கு நீங்கள் தான் உண்மையாக இருந்து எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்கிறாய். உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளையும் நான் துடைத்து எறிகிறேன். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒன்றுத்திற்குமே லாய்க்கில்லை, உருப்படவே மாட்டாய், எல்லாவற்றுக்கும் நீ இழக்கத்தான் போகிறாய் என்று ஏராளமான வார்த்தைகளை சொல்லலாம், உன்னை சாபமிட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலடி கொடுக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நானோ ஒரு அற்புதத்தை செய்து மிகப்பெரிய அளவில் ஒரு இடத்தில் உட்கார வைக்க போகிறேன். நிறைய தோல்விகள், நிறைய மன வருத்தங்கள், நிறைய கஷ்டங்கள், இது எல்லாவற்றையும் பார்த்துதான் நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய். நீ சாதாரணமாக சிறு வயதிலிருந்து உனக்கு கேட்டதெல்லாம் கிடைத்து நீ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து வந்த பிள்ளை இல்லை. எல்லா விஷயத்திலும் கஷ்டப்பட்டு மனதளவில் வேதனையோடு இப்பொழுது ஒரு அழகான ஒரு சிலை போல் வந்த பிள்ளைதான் நீ. கல்லாக இருந்தாய், அதாவது கரடு முரடான கல். அந்த கல்லானது இத்தனை விதமான காயங்களையும் தாண்டி ஒரு அழகான ஒரு சிலையாக வந்து நிற்கிறது. இந்த சிலைக்கு நான் உயிர் கொடுக்க வேண்டும். அதாவது அந்த உயிர் என்பது என்னவென்றால் சந்தோஷம். எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நீ பார்க்கவில்லையோ அந்த அனைத்து சந்தோஷமான விஷயங்களையும் உனக்கு நான் கொடுக்கத்தான் போகிறேன். துரோகங்கள், பல காயங்கள், ஏமாற்றங்கள், இவற்றை எல்லாவற்றையும் பார்த்த என்னுடைய பிள்ளை இனி சந்தோஷம், மனக்கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, எப்படியெல்லாம் உன்னுடைய துணை உன்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்படி நானும் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்ய போகிறேன் என்று சொல்ல மாட்டேன், செய்துவிட்டேன் என்றுதான் சொல்வேன். நாளையிலிருந்து அற்புதங்களும் அதிசயங்களும், மறக்கவே முடியாத அளவுக்கான இன்பங்களும் கட்டாயமாக உன்னை வந்து சேரும். யார் வேண்டுமானாலும் இதுவரைக்கும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை மனதை காயப்படுத்தும் அளவுக்கு பேசி இருக்கலாம், பேசி இருக்கிறார்கள். இன்னும் கூட நீ வளர்வதை கண்டு பொறாமையோடு பேசலாம். ஆனால் நான் இவர்களுக்கு எல்லாமே முகத்தில் கரீர் பூசும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலமாக மாற்றப் போகிறேன். இருள் நீங்கினால் வெளிச்சம் வந்துதானே ஆக வேண்டும். அந்த இருளானது நீங்க போகிறது. சந்தோஷமானது வரும் நேரம் வந்துவிட்டது. எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்தது பல மடங்காகவும், நினைக்காத சில விஷயங்கள் நீ நினைத்தே பார்க்கவில்லை. இந்த மாதிரியான சந்தோஷம் எல்லாம் நடக்கும் என்று நான் என்ன எதிரா பார்த்தேன் என்று நீயே சொல்லி சந்தோஷப்படும் அளவுக்கான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதாவது ஒரு சீட்டு இருக்கிறது. அந்த சீட்டில் ஒரு 10 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் என்று எழுதி போட்டிருக்கிறார். அது குலுக்கி போடும் பொழுது உன்னுடைய பேர் வந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார். என்னடா இது திடீர் அதிர்ஷ்டம் என்று. அதே மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கப் போகிறது. 4 பேத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். எல்லோருக்கும் மத்தியிலும் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். மற்றபடி எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நீ நினைக்கவே இல்லை. சரியா? இவர்கள் கெட்டு போக வேண்டும், அவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கவில்லை.
நானும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் வீழ்வதினாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வாழ்வதினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு போபவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அதுவே ஐயோ அவன் ஜெயிக்கிறானே, அவன் இப்படி இருக்கிறானே, அப்படி இருக்கிறானே என்று சொல்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் தோற்றே போவார்கள். நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வையுங்கள். உங்களுடைய நம்பிக்கையானது நிச்சயமாக உங்களை தூக்கிவிடும். நீங்கள் எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வியாழக்கிழமை தோறும் செய்வீர்கள், பூஜை. அதாவது எதையுமே எதிர்பார்க்க மாட்டீர்கள். வியாழக்கிழமை பொழுது விடிந்ததிலிருந்து எப்போ சாய்க்கு பூஜை செய்வது, எப்பொழுது பூஜை செய்வது என்று ஏங்கிக் கொண்டு சில விஷயத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தானே செய்கிறாய். அந்த எதிர்பார்ப்பே இல்லாத அதில் நான் குளிர்ந்து போனேன். உன்னுடைய பூஜையில் நான் என்னையே மறந்து குளிர்ந்து போனேன். அதற்கான பரிசுதான் நீ எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம். பணமானது ஒரு கொஞ்சம் வாழ்க்கையில் நான் வாழ்வதற்கு தாருங்கள் என்று நீ கேட்டதெல்லாம் போய் உன்னுடைய வாழ்க்கையில் அல்லல்ல குறையாத செல்வங்களை கொடுக்க வேண்டிய நேரமோ வந்துவிட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் ஐயோ இப்படி நடந்துவிட்டதே, அப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி புலம்பும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை வீணாக போகாது, வீணாக போகவும் விடவும் மாட்டேன். தூங்கும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருப்பாய். காலை எழுந்திருக்கும் பொழுது என்னடா இது, அதுக்குள்ளேயே விடிந்து விட்டாதா, திரும்பியும் வேலைக்கு போக வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உளைச்சல். ஆனால் இனிமேல் அதெல்லாம் கிடையாது. சந்தோஷம் மட்டுமே இருக்கும். வேலைக்கு போனாலும் அங்கும் உனக்கு நிறைய வருமானங்கள், நிறைய செல்வங்கள், நிறைய 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 ஒவ்வொரு நிமிஷமும் குறையாத பணவரவுகள் எல்லாமே வரும். இது உன்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தை குறைக்க அல்ல, நடக்கப் போகும் விஷயத்தையே சொல்கிறேன். நம்பிக்கை வையுங்கள். சிரித்து கொண்டு சந்தோஷமாக உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிடித்தவர்களோடும் மனதில் நிம்மதியோடு வாழுங்கள். எல்லா கஷ்டமும் ஒரு நாள் பறந்து போகும். கஷ்டத்தை எப்பொழுதும் சொல்லி சொல்லி காட்டாதீர்கள். இன்று அது நடந்தது, அந்த விஷயம் நடந்தது, இந்த விஷயம் நடந்தது என்று கஷ்டத்தை அனைத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்று ஞாபகம் வைத்து சந்தோஷத்திற்பின் ஓடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் அல்ல. குழப்பிக்கொள்ளாமல் உன் வேலையை செய், நல்ல பலன் கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.